வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன், செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புத்தளம் கனமூல பாடசாலைக்கு 37.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. போக்குவரத்து காவலர் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை சபாநாயகர் பின்பற்ற வேண்டும், சட்டமா அதிபர் ஆலோசனை. பங்களாதேஷில் மீண்டும் தலை தூக்கிய வன்முறை. தொடர்வன இலங்கை செய்திகள். புத்தளம் கனமூலை அரசினர் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் கேட்போர் கூட நிர்மாணம் மற்றும் உள்ளக பாதை அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரி ரஹீம் தனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் கீழ் ரூபாய் 37.5 லட்சம் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளார். இவ்வேலை திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அண்மையில் பாடசாலையின் அதிபர் PM முஸ்னி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதமர் அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் கலந்து சிறப்பித்தார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினரின் பிரத்யேக செயலாளர் ஜவ்சி, இணைப்பாளர் அமீர் அலி, ஆசிரியர் உட்பட பாடசாலை நிர்வாகிகள், பெற்றோர்கள், பழைய மாணவர்களும் கலந்து கொண்டனர். போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்ததாக கூறி கொள்கலன் ட்ரக்கின் டயரை இறக்கி போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கடமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கொள்கலன் பாரவூர்தி வத்தலை மாபோல பிரதேசத்தில் உள்ள களஞ்சிய சாலைக்கு சென்றதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. வாகன ஓட்டுநர் இன்றி சாலையில் நிறுத்தப்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி வாகனத்தின் முன்பக்க டயரில் ஒருவரை காற்றிழுத்து போக்குவரத்து காவல்துறை அதிகாரி கடும் நடவடிக்கை எடுத்துள்ளார். சம்பவத்தின் காணொளி காட்சிகள் பல்வேறு பார்வையாளர்கள் அவரை அவ்வாறு செய்வதை தவிர்க்குமாறு கோரிய போதிலும், சாரதியை கண்டுபிடிக்க உதவி வழங்க முன்வந்த போதிலும் போலீஸ் அதிகாரி டயரை ஊதுவதற்கு தொடர்ந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வாகன சாரதி தாம் களஞ்சிய சாலையில் அனுமதி பெற சென்றதாகவும், அதன் காரணமாக கண்டெய்னர் பாரவூர்தியை வீதியில் நிறுத்தியதாகவும் போலீஸ் அதிகாரிக்கு அறிவித்துள்ளார். எனினும் போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் சாரதிக்கு போக்குவரத்து அபராதம் விதித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் வினவிய போது போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தின் அதிகாரி ஒருவர் குறித்த போலீஸ் அதிகாரியின் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது என ஒப்புக்கொண்டார். போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒழுங்காற்று விசாரணைக்காக போலீஸ் போக்குவரத்து திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதாகவும், பின்னர் அவர் கடமையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை இலங்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர் ஷஹான் திலகரத்ன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி மற்றும் சமகி ஜன பல்வேகிய தலைவராக சஜித் பிரேமதாசவிற்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ஹஷன் திலகரத்ன தற்போது பங்களாதேஷ் மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக உள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதாக அவரது மனைவி அப்சரி திலகரத்னவும் உறுதியளித்துள்ளார். 2020 ஆண்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய செயற்பாட்டாளரான அப்சாரி திலகரத்ன மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்த காலத்தில் அவரது ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றினார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 திட்டமிட்டுள்ளது. அதே நேரத்தில் வேட்பு மனுக்கள் ஆகஸ்ட் 15 ஏற்றுக்கொள்ளப்படும். போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்த்தன பின்பற்ற வேண்டும் என சட்டமா அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபர் சபாநாயகர் ஆலோசனையை கோரிய நிலையிலேயே சட்டமா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பில் முழுமையான ஆலோசனை அறிக்கையை தயாரிக்கும் நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. சமீபத்திய சட்ட சிக்கலின் மத்தியில் சபாநாயகர் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இந்த அறிக்கை வழிகாட்டுதல்களை வழங்கும்.
இந்த விவகாரம் தொடர்பில் பிரதிநீதிபதியின் ஆலோசனைகளை பெறப்போவதில்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் ஆகஸ்ட் 5 கண்டி எசல பெரஹெர திருவிழா 4 பிரதான தேவாலயங்களில் கப் நடும் விழாவுடன் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று அதிகாலை 4:10 மணிக்கு நாத விஷ்ணு, கதிர்காமம், பத்தினி ஆகிய 4 முக்கிய தேவாலயங்களில் கப்பம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேவாலயத்தின் 5 உள்ள பெரேராக்களை நிறைவடைந்த பின்னர் ஆகஸ்ட் 10 முதல் கும்பல பெரஹெரா வீதி உலா வரவுள்ளதாக ஸ்ரீ தலதா மாளிகை தியவதன நிலைமை தெரிவித்தார். அதன்படி ரத்தோலி பெரஹெரா ஆகஸ்ட் 15 ஆரம்பமாகி இறுதி ரத்தோலி மகா பெரேரா ஆகஸ்ட் 19 நடைபெறும். ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவர் நாட்டின் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவ்வாறான எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அந்த ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. எந்த ஒரு வாக்காளரும் தங்களுக்குரிய வாக்காளர் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு மாறாக வேறொரு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கல்வி என்பது விற்பனை செய்யக்கூடிய ஒரு பண்டம் அல்ல. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கல்வி உரிமைக்காக செயலாற்றுகின்ற அரசாங்கம் ஒன்றை அமைத்து கொள்ள வேண்டும் என செவிப்புலன் குறைபாட்டுள்ள சிறுவர்கள் கல்வி நிலையத்தின் பணிப்பாளர் அருட்சகோதரி கிரேட்டா நாவலபெத்த தெரிவித்தார். கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் கடந்த 3 சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளின் பற்றிய தேசிய மக்கள் சக்தியின் தேசிய கொள்கையையும் வேலை திட்டத்தையும் வெளியிடுதல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே செவிப்புலன் குறைபாடுள்ள சிறுவர்கள் கல்வி நிலையத்தின் பணிப்பாளர் அருட்சகோதரி கிரேட்டா நாவல்பெத்த இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செவிப்புலனற்றோர் என்பது முழுமையாகவே செவிமடுக்க இயலாதவர்கள் அல்ல. தற்போதுள்ள தொழில்நுட்பத்துடன் இந்த நிலைமைக்கு நன்றாகவே பரிகாரம் காண முடியும். செவிப்புலனற்றவர்களால் இந்த உலகில் சாதிக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. மருத்துவர்களால் இசை இயக்குனராக ஆற்றல் படைத்தவர்கள் அவர்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். மென்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் எனக்கு இசை கற்பித்தவர் முற்றாகவே செவிப்புலனற்ற ஆசான் ஆவார். அவர்கள் பேச எத்தனிக்கின்ற தருணத்திலேயே அவர்களை இனம் கண்டு கல்வி புகட்டுவதற்கான மனித உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவரை ஆரம்ப பாடசாலை ஒன்றினை ஆரம்பிக்க, அதேபோல் வேறு அவசியப்பாடுகளை நிறைவு செய்ய எந்த ஒரு அமைச்சரும் முறையான வேலை திட்டம் ஒன்றை வகுக்கவில்லை. நாங்கள் பட்ட வேதனைகள் போதும். இந்த நிலைமையை மாற்றியமைத்திட வேண்டும். கல்வி என்பது விற்பனை செய்யக்கூடிய ஒரு பண்டம் அல்ல. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கல்வி உரிமைக்காக செயலாற்றுகின்ற அரசாங்கம் ஒன்றை அமைத்து கொள்ள வேண்டும் என்றார். தொடர்வன உலகச் செய்திகள். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் சூழ்நிலையினால் மசகு எண்ணெய் விநியோகம் தடைபடும் என்ற அச்சம் சர்வதேச சந்தையில் நிலவுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சி போக்கை பதிவு செய்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $76.77 அமெரிக்க டாலராகவும் நிலவுகின்றது. பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் சுமார் 3% குறைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வட மாநிலங்களில் கன்வார் யாத்திரை மிகவும் பிரபலமானது. இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கன்வார் பக்தர் பீகாரிலிருந்து சோனாபூரில் உள்ள பாபா ஹரிஹர்நாத் கோவிலில் நீர் அபிஷேகம் செய்ததற்கான கார்களில் சென்றுள்ளனர். சரியான வைசாலி மாவட்டம் சுல்தான் கபூர் என்ற கிராமத்தின் அருகில் யாத்திரை கார் சென்று கொண்டிருந்த போது மின் வயர்கள் அறுந்து விழுந்துள்ளன. அந்த மின்சார வயரில் ஒன்று காரின் மீது விழுந்ததில் காரில் பயணித்த 9 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர். 3 பேர் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.
1971 இடம்பெற்ற பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரச வேலையில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஆளும் கட்சியான அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கே அதிகளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அரச வேலையில் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என அந்நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் வன்முறையாக மாறியதினால் அரசு இதனை தடுக்க முயற்சியில் ஈடுபட்ட போது 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தை தற்காலிகமாக அந்நாட்டு உயர் நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அசு பதவி விலக வேண்டும் என மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். இதில் போராட்டக்காரர்களுக்கு அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இடையில் போராட்டம் வெடித்தது. போலீசாருக்கு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர். இந்த வன்முறையில் 91 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 2021 ஆண்டிற்கு பின் சர்வதேச அரங்கில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிராக முதல் வெற்றியை இலங்கை அணி பெற்றுள்ளது. கொழும்பு பிரேமதாச அரங்கில் நேற்று நடந்த 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியை 32 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இலங்கை அணி. முதலில் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன்கள் சேர்த்தது. 241 ரன்கள் சேர்ந்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 42.2 ஓவர்களில் 208 ரன்களுக்கு ஆட்டமிழந்து 32 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்த வெற்றி மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. கடந்த 11 போட்டிகளாக இலங்கைக்கு எதிராக தோல்வி அடையாமல் இருந்து வந்த இந்திய அணி முதல் தோல்வியை சந்தித்துள்ளது. இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்ற பின் சந்திக்கும் முதல் தோல்வி இதுவாகும். வெள்ளிக்கிழமை நடந்த முதல் ஒரு நாள் ஆட்டத்தை இலங்கை சமன் செய்தது. சமன் என்பதே ஏறக்குறைய இலங்கை அணிக்கு கிடைத்த மறைமுக வெற்றிதான். நேற்றைய போட்டியில் இலங்கை அணி ஒரு கட்டத்தில் 6 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன்களுடன் தடுமாறிய நிலையில் 240 ரன்கள் சேர்த்தது. ஆனால் இந்திய அணி 97 ரன்களுக்கு விக்கெட் இழப்பின்றி வலுவாக இருந்த நிலையில் 208 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணி தடுமாறி விழுந்ததற்கு இலங்கை அணியின் ஒரே சுழற்பந்து வீச்சாளர் வாண்டர்ஸே மட்டும்தான் காரணம். 2015 ஆண்டு சர்வதேச தளத்தில் அறிமுகமாகிய வாண்டர்ஸே இதுவரை 22 ஒருநாள் போட்டிகளில் தான் விளையாடியுள்ளார். ஹசரங்கா காயம் காரணமாக ஒரு நாள் தொடரிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக வாண்டர்ஸே நேற்று களமிறங்கினார். இந்திய பேட்டர்களை வாரி சுருட்டிய லெக் ஸ்பின்னர் ஜெஃப்ரிக் வாண்டர்ஸே 10 ஓவர்கள் வீசி 33 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதையும் வென்றார். அதிலும் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மான் கில், சிவம் துபே, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல் ஆகியோர் விக்கெட்டுகளை 29 பந்துகள் வித்தியாசத்தில் வாண்டர்ஸை வீழ்த்தி இந்திய அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்திய அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டிகளில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய 5வது இலங்கை பந்துவீச்சாளர் என்ற பெருமையை வாண்டர்ஸே பெற்றார். இதற்கு முன்னர் முத்தியா முரளிதரன், அஜந்தா மெண்டிஸ், ஆஞ்சலோ மெத்யூஸ், அகிலா தனஞ்சியா ஆகியோர் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.